டேய் சாப்பாடு எப்படா வரும்? வந்திருக்குமா? சொல்லிட்டேன்ப்பா, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அப்ப நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க நம்ம சொந்தக்காரெல்லாம் கூட்டு போலாம்ல? கூட்டு சரி வா போலாம். போலாம். அண்ணா வாங்கண்ணா சாப்பிட போலாம் அண்ணா. வாங்க வாங்க. அண்ணா வாங்கண்ணா சாப்பிட வாங்க, போலாம். அத்தை, வாங்க. அண்ணா நம்ம சொந்தக்காரெல்லாம் வாங்கண்ணா சாப்பிட போலாம். வாங்க, வாங்க. அண்ணா கறி விருந்து வாங்க சாப்பிட போலாம். நம்ம சொந்தக்காரங்க மட்டும் வாங்க. அண்ணா வாங்கண்ணா. அப்பா நாமளும் கறி விருந்து போட்டிருக்கலாம்லப்பா. ஏப்பா நம்மளும் அவங்கள மாதிரியே சாப்பாடு போட்டோம்னா அவங்களுக்கு போட்டிக்கு போட்டோம்னு நினச்சிக்குவாங்கப்பா. எதுக்கு? என்னக்கா அது? ஏங்க சாப்பிட வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தியே, இங்க சாப்பாடு வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லையே. சாப்பாடு எங்க? என்னடா? அப்பா இல்ல வந்திருக்கும்பா. ஏண்டா வரலன்னு தொட்டு தானே வார்த்தை கேட்குறா? வேற எங்கேயாவது இறக்கி வச்சிருப்பாங்களோன்னு தெரியலையே. டேய் வேற எங்கேயாச்சுன்னா வேற கோயில்லையா? இல்லப்பா, இங்கேயே வேற எங்கேயாவது இறக்கி வச்சிருப்பாங்களான்னு தெரியல, அதான் சொல்றேன். ஏண்டா அட்ரஸ் ஒழுங்கா தானே சொன்னேன்? அப்பா சரியா தான் சொன்னப்பா. டைமு எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் எங்கடா சாப்பாடு? என்னடா திரு திருன்னு முடிக்கிறா? எங்கடா சாப்பாடு? டேய் ஏதாவது குழப்பி விட்டுட்டியா? இல்லம்மா. குமாரு முதல்ல சமையல்காரனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு குமாரு. இதை ஃபோன் பண்றேம்மா. என்ன மாதிரி இவன்? என்னவோ. சாப்பாடு இதோ வந்துருச்சு பாரு. டேய் வந்துச்சு பாரு சாப்பாடு வண்டி. இங்க வாங்க, இங்க வாங்க. வா 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 வா. டேய் போய் சீக்கிரம் இறங்குடா. வழி விடுங்க. பார்த்து பத்திரமா வைங்க. சாப்பாடு வந்துருச்சுல, எல்லாரையும் சாப்பிட சொல்லலாமா? என்னண்ணா இம்பிட் லேட்டா வரீங்க? தம்பி சொன்ன டைமுக்கு தான் வந்திருக்கேன்பா. நல்லா வந்தீங்க. அப்புறம் வந்து டேய் காசை குடுறா. கரிசோர் வந்து இறங்கியிருக்கு, ஒரு வாசனையும் காணோம். என்னன்னு பாரு. புளிசாதம். டேய் என்னடா புளிசாதம் வந்திருக்கு? டேய் என்னடா இது? தயிர் சாதமா இருக்கு, புளிசாதம் தயிர் சாதம் வந்திருக்கு. கறி சாப்பாடு எங்கடா? இதான் கொடுத்து விட்டாங்க. இதான் கொடுத்து விட்டாங்களா? டேய் என்னடா என்ன திருட்டு மொழி முடிக்கிற? டேய் புளிசாதம் தயிர் சாதம் தாண்டா இருக்கு. வாங்க வாங்கண்ணே, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கே. சூப்பர்ண்ணே. சரிண்ணே நீங்க கிளம்புங்க, நாங்க சரிங்க பாத்துக்கிறோம். தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. என்னக்கா அது? அவங்க சொன்ன சாப்பாடு போல இருக்கு மாதிரி. நாம ஏற்பாடு பண்ணதான். ஆமா நாம சொன்ன சாப்பாடு தான். டேய் எல்லாரும் வாங்க போய் அன்னதானத்துக்கு இலையை போட்டு ஏற்பாடு பண்ணுவோம். சரிப்பா. வாங்க வாங்க. டேய் செந்தில், இலையில எடுத்து லைனா போடு. ரெடி ரெடி. லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அன்னதானம் தயார். வர்றவங்க வரலாம், சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். டேய் இலை எடுத்து வை. ஏய் நீ எடுத்து தண்ணி ஊத்துறா. டேய் நம்ம ஏற்பாடு பண்ண விருந்து எங்கடா? தெரியல பெரியப்பா. வந்துரும்
வந்திருக்கணுமே. வரலையாடா? எனக்கும் புரியல பெரியப்பா. தெரியல புரியலன்னு நின்னுட்டு இருந்தா சாப்பாடு வந்துருமா? வேலையை போடுறோம். ஃபோன் பண்ணி கேளுடா. ஃபோன் இந்த பண்ணுப்பா. உடனே கேக்குறேன். ஃபோன் பண்றேன். அண்ணா சொல்லுப்பா. என்னண்ணே இன்னும் சாப்பாடு வரலண்ணே. ஏன்பா ஏன் வரல? ஐயோ அதை கேட்க தானே நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன்பா அதே ஏன்பா என்கிட்ட கேட்குற? அதை சமையல் காட்டு தானே கேட்கணும். அண்ணா விளையாடாதீங்கண்ணே, நீங்க தானே சமையல்காரரு. நீ தான்ப்பா விளையாடுற. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என்னால் சமைக்க முடியாது, நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் நம்பரும் கொடுத்தனா இல்லையா? நீ ஏதாவது மாற்றி கீத்தி ஃபோன் பண்ணிட்டியா? நீ அவருக்கு ஃபோன் பண்ணுப்பா. என்னடா ஆச்சு சொல்லு. டேய் என்னன்னு சொல்லி தரடா, அண்ணன் கேக்குறாங்கல்ல. என்னடா? டேய் வாயை திறந்து சொல்லுடா. சொல்றோம். டேய் சொல்லுடா. அது டேய் அப்பா, சமையல் மாஸ்டர் வீட்டில் ஒரு டெத்து, சரி. அதனால சமைக்க வர முடியாதுன்னு சமையல்காரர் சொன்னார். டேய் எப்படா சொன்னாரு? இப்போ சொன்னாரு? இப்போ இல்லப்பா, முன்னாடியே சொன்னாரு. ஆ வேற ஒருத்தர் நம்பரை கொடுத்து பேச சொன்னாரு. ஆ ஆனா நான் தான் மறந்துட்டேன்ப்பா. டேய் அப்ப நீ சாப்பாடுக்கு சொல்லவே இல்லையா? அது வந்து பெரியப்பா, போடுடா பரதேசி பையன், எல்லாரும் முடி மானத்தை வாங்கிட்டான். ஏங்க அறிவு கேட்டவன என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? மானமே போச்சு, அசிங்கப்படுத்திட்டியே. முழிக்கிறதா பாரு அண்ணா. இந்த பரதேசி பையிட்ட கொடுத்தது ஒரு வேலை, அந்த ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணல. ப்பு. எல்லாரும் முன்னாடி அண்ணனாலும் தலை குனிந்து நிக்கிறோம். மானகட்ட பையல, மானகட்ட பையல. வாழ்க்கையில எந்த வேலையாச்சும் உருப்படியா செய்யடா. ஒரே ஒரு வேலை. என்ன குமாரி, இப்ப வந்தவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? என்னங்க தம்பி, வேற எங்கேயாவது சொல்லி சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்களேன். என்ன தம்பி, இந்நேரத்துக்கு யார்கிட்ட போய் சாப்பாடு சொல்ல போறீங்க? அதுவும் இம்பிட்டு போயிருக்கு, எப்படி கொண்டு வருவாங்க? நல்லா இருக்கும் உங்க பிளான். இப்படிதான் விருந்துக்கு வர சொல்லி வயிற்ற காய போட்டு அனுப்புவீங்களா? இதுல பெரிய மனுஷன் வேற சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல முத்துவேலு. அசிங்கப்படுத்துங்கிற முடிவோடு தான் வர சொன்னீங்களா? அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, தெரியாம தப்பு நடந்து போச்சு. 75வது பிறந்த நாள் 80வது பிறந்த நாள்னு கெத்தா ஊரை கூட்டினா மட்டும் போதாது, கௌரவமா ஏதாவது பண்ணணும். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். எதுக்குமா? நாங்களாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? வாங்க ஏங்க? வாங்க போலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. பிறந்தநாள் விழாக்கு வந்த யாரும் சாப்பிடாம கிளம்ப வேண்டாம். எங்க அப்பா ஏற்பாடு பண்ண சாப்பாடு இருக்கு. அதை எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. அப்பா சொல்லுங்கப்பா. அத்தையோட பிறந்த நாளைக்கு வந்து வாழ்த்துன சொந்த பந்தமெல்லாம் யாரும் தயவு செய்து வெறுவத்தோட வீட்டுக்கு போகாதீங்க. தயவு செய்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க. அது எப்படி? எங்க சொந்தக்காரங்களுக்கு நீ எப்படி சாப்பாடு போடுவ? என்னென்ன அது எப்படி உனக்கு மட்டும் சொந்தக்காரங்க? வந்தவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தான். என் சொந்தக்காரங்க எனக்கு மட்டும் கிடையாது, என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சொந்தக்காரங்க தான்.